பொதுவா கேரளாவை பரசுராம கஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பரசுராமரால் உருவாக்கப்பட்ட இடம். அங்க இவர்கள் சங்கர விஜயத்தினுடைய கதைகள் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, அந்த பரசுராமர் அந்த இடத்திலே குடி அமர்த்தி வைப்பதற்கு தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும், ஆந்திரால இருந்து கர்நாடகால இருந்து பல பகுதிகளில் இருந்தும் அந்தணர்களை அங்கே வந்து அமர்த்தி வைத்தாராம். நிறைய பேர் அந்த இடத்திலே இருக்க முடியல. ஆனா சோழ தேசத்திலே இருந்து கும்பகோணம் பக்கத்திலே இருந்து வந்த அந்தணர்கள் அங்கேயே இருக்கிறார்கள். இன்னைக்கும் கூட திருச்சூருக்கு அதனால்தான் சிவபுரம் என்கிற ஒரு பெயரும் உண்டு. அங்கே சிவகுரு ஆரியாம்பாள் தம்பதிக்கு சங்கரர் பிறக்கிறார். ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாம இருக்காங்க. நல்ல செல்வ செழிப்பான குடும்பம் தான், குழந்தை இல்ல. வடக்குநாதன் கோவில் இன்னைக்கு நம்ம கொச்சின் போற வழியில பார்க்கலாம். அந்த கோவில் அப்படியே பழமை மாறாம இருக்கும். வடக்குநாதன் கோவில்ல குழந்தை இல்லாதவங்க எல்லாம் அங்க விரதம் இருந்தா குழந்தை பெறும் என்கிற ஒரு இடம். அந்த கோவில்ல இவங்க 48 நாள் விரதம் இருக்காங்க. விரதம் இருக்கும்போது 2 பேருக்குமே இரவு நேரத்திலே உறங்கும் போது ஒரே நேரத்தில் கனவு வந்து விழிக்கிறாங்க. பொதுவா 2 பேர் தூங்கிட்டு இருந்தா ஒருத்தருக்கு ஒரு கனவு வரும், இன்னொருத்தட்ட என்னன்னு சந்தேகத்துக்கு விளக்கம் கேட்போம். 2 பேருக்கும் ஒரே நேரத்திலே கனவு வருது. சிவகுரு ஆரியாம்பாள் 2 பேருக்கும். இறைவன் தோன்றி சொல்றாரு, அவங்க கிட்ட கேட்கிறாரு, ஆப்ஷன் கொடுக்கிறார், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. அறிவும் இறை ஆற்றலும் நல்ல குணமும் ஆனால் குறைந்த ஆயுளும் கொண்ட ஒரு குழந்தை வேண்டுமா? அறிவற்ற மூட குணங்கள் நிறைந்த நிறைய ஆயுள் பெற்ற பல குழந்தைகள் வேண்டுமா? அப்பா அம்மாவுக்கு என்ன தோணும்? யாருமே பெத்தவங்க வந்து எனக்கு குறைஞ்ச ஆயுள்ள பிள்ளை வேணும்னு கேட்க மாட்டாங்க. எப்படியோ இருந்துட்டு போகட்டும், எனக்கு பிள்ளைங்க இருந்தா சரி, அதுதானே வேண்டுவாங்க. ஆனா 2 பேரும் சேர்ந்து அறிவும் இறைஞானமும் கைவர பெற்ற குழந்தை ஒன்று இருந்தால் போதும் அப்படின்னு கேக்குறாங்க. குழந்தை பிறக்குது, நல்லா வளர ஆரம்பிக்குது. பொதுவா குழந்தைகள் வளரும் போது அம்மா அப்படியே குழந்தையோட சேர்ந்து பயணப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அம்மாக்கு பெருசா தெரியாது, குழந்தை வளர்க்கறதுலயே நேரமும் காலமும் போயிடும். இப்படி ஒரு வரம் வாங்கணுமேங்கிற நினைவெல்லாம் அம்மாவுக்கு பெரிய அளவுக்கு வராது. ஆனா பொதுவாவே ஆண்களுடைய மனம் என்னன்னா, எவ்வளவு துன்பமா துக்கமா இருந்தாலும் உள்ள இருக்கும், காட்டிக்க மாட்டாங்க. தந்தைக்கு அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கு. நம்ம குழந்தைய பார்த்து பார்த்து பாராட்டி சீராட்டி வளர்க்கிறோம். ஆனா இந்த குழந்தை ஒரு நாள் நம்ம விட்டு போயிரும், அதுவும் குறைஞ்ச ஆயுளோட போயிரும். ஒருவேளை நம்ம குழந்தைக்கு நம்ம காரியம் செய்யற மாதிரி நேரம் வந்துருமோ அப்படின்னு துடிச்சு போறார். அந்த மன உளைச்சல்லையே இந்த குழந்தை 4 வயதாக இருக்கும்போது தந்தை தவறி போறார். 5 வயதுல அம்மா உபநயனம்னா ஆசிரியருக்கு அருகிலே அழைத்து செல்வது. குழந்தைய ஒரு குருகுல கல்வியில கொண்டு போய் விடணும். அம்மா தன்னுடைய கடமையை சரியாக செய்யணும் இல்லையா? அம்மா கொண்டு போய் விடுறாங்க. அந்த குழந்தை படிக்கும் போது அவங்களுக்கெல்லாம் அந்த பிரம்மச்சரிய விரதம் குருகுல கல்வியில ஒரு பகுதி. இது ரொம்ப முக்கியமான ஒரு இடங்க. பிச்சைக்கு போதல் அப்படிங்கிறது ஒரு கடமை இருந்திருக்கு, ஒரு பகுதி. பிச்சைக்கு போதல் என்பது வேறு, பிச்சை எடுத்தல் என்பது வேறு. பிச்சைக்கு போதல் அப்படிங்கிறது அன்னைக்கு கல்வியோட இந்த கல்வி முறையே எப்படி இருக்குன்னா, வெறுமனே நம்ம இன்னைக்கெல்லாம் ஒரு நோட்டு வாங்குறோம், படிக்கிறோம், புக்கு வாங்குறோம், எழுதுறோம், அதெல்லாம் இல்ல. எல்லா வேலைகளையும் இந்த குழந்தைங்க செய்வாங்க. அந்த குருகுலத்திலே இருக்கும்போது பூ பறிப்பாங்க, செடிக்கு தண்ணி ஊத்துவாங்க, விறகு வெட்டுவாங்க, சமையலுக்கு தேவையான பணிவிடைகள்லாம் செய்வாங்க. குரு எப்போ கல்வி சொல்லி கொடுக்கிறாரோ அந்த நேரம் பார்த்து காத்து கிடந்துதான் படிப்பாங்க. ஏன்னா அந்த கல்வி என்பது தான் மட்டும் வளர்வதற்காக பயன்படக்கூடாது. இந்த தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்திற்கானது கல்வி என்கிற சிந்தை இந்த குழந்தைகளுக்கு வர வேண்டும்ங்கிறதுனால இது எல்லாமே பயிற்சியா இருந்தது. அதுல ஒன்றுதான் அவங்களுக்கு இந்த பிச்சைக்கு போதல். பிச்சை எடுக்கிறது அப்படின்னு சொன்னா சோம்பேறித்தனத்திலையும் உழைப்பில்லாமலும் போய் பிச்சை எடுக்கிறது, அது இல்ல. பிச்சைக்கு போதல். ஏன் பிச்சைக்கு போதல் வச்சிருந்தாங்கன்னா, எவ்வளவு உயர்ந்தாலும் பணிவும் வேண்டும்,
தன்னடக்கம் வேண்டும், செருக்கில்லாமல் வாழ வேண்டும். தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு, கூட இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அதை உணரக்கூடிய மனம் வேண்டும்ங்கிறதுனால பிச்சைக்கு போதல்ங்கிறத வச்சிருந்தாங்க. இந்த குழந்தை முதல்ல போகுது, பிச்சைக்கு போறான். ஒரு வீட்டுல ஒரு ஏழை வேதியன், அயாசகன் ஒரு வேதியனுடைய வீடு. இதுல இவங்களுக்கு ஒரு வழக்கம், 2 முறை பவதி பிக்ஷாம் தேகின்னு கேட்பாங்க வாசல்ல. 3வது முறை அவங்க கேட்டு வெளியில வரலன்னா கடந்து அடுத்த வீட்டுக்கு போயிருவாங்க. பிச்சை எடுக்கிறதுல அது இல்ல, பிச்சை எடுக்கிறதுல அடிச்சு எடுக்கிறது இன்னைக்கு நாம பாக்கிறோம், அது இல்ல, அமைதியா போயிருவாங்க. ஆதிசங்கரர் அந்த வீட்டுல பிச்சைக்கு போறாரு, பவதி பிக்ஷாம் தேகின்னு வாசல்ல நிக்கிறாரு. அன்னைக்கு ஒரு துவாதசி நாள், விரதத்துக்காக. அது ரொம்ப ஏழை வீடு. ஒரே ஒரு நெல்லிக்காய வீட்டுல ஒரு புரையில வச்சிருக்காங்க. அந்த பெண் ஓடி வந்து அதை மட்டும், குழந்தை முகத்தை பாக்குறாங்க, தேஜஸா இருக்கு. இப்படி ஒரு குழந்தை வாசல்ல நிக்கும் போது நம்ம கிட்ட குடுக்கறதுக்கு ஒன்னும் இல்லையேன்னு எப்படி அனுப்புறதுன்னு 2 தடவை இவரு கேட்டுட்டாரு. 3வது தடவை கேட்கறதுக்கு முன்னாடி இவங்க போய் நின்னுடுறாங்க. மனசெல்லாம் அந்த பொண்ணுக்கு குமுறுது, இத போடலாமா வேண்டாமா, இந்த குழந்தைக்கு இத போட்டா அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும், ஆனா ஏதாவது போடணுமே. அந்த நெல்லிக்காவை எடுத்து அவர் கூப்பிடுறதுக்கும் அவங்க போடுறதுக்கும் சரியா இருக்கு. முகத்தை நிமிர்ந்து பாக்குறாரு. அந்த பெண் கண்கள்ல கண்ணீர் ததும்பி நிக்குது. என்னால முடியலையே அப்படின்னு சொல்ற ஒரு ஆதங்கம் இருக்கும்ல, உனக்கு கொடுக்கணும்னு மனசு நிறைய நினைக்கிறேன், ஆனா என்கிட்ட எதுவும் இல்லாம போச்சேப்பா அப்படின்னு சொல்ற அந்த ஆதங்கம் இருக்குல்ல, அந்த குழந்தையால உணர முடியுது. உடனே அவர் மகாலட்சுமிய பார்த்து கேட்கிறாரு, இவ்வளவு இரக்கமும் தயையும் உள்ள இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு ஏழ்மையை நீ கொடுக்கலாமா? இன்னைக்கும் கனகதாரா ஸ்தோத்திரம் நம்ம சொல்றோம் இல்லையா, கனகதாரஸ்தவம் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல அங்கம் ஹரேக புலகபூஷண ந மாஸ்ரயந்தி அப்படின்னு அந்த ஸ்லோகம் தொடங்குது. 21 ஸ்லோகங்கள். மகாலட்சுமிகிட்ட கேட்கிறாரு, ஜெகன்மாதா நீ கருணை கடாட்சமானவதான, இவ்வளவு ஒரு நல்ல குணமுள்ள ஒரு பொண்ணு வீட்டுல இவ்வளவு ஒரு தரித்திரத்தை நீ கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி அவர் பாடுறாரு. இப்ப மகாலட்சுமி சொல்றாளாம், இது இன்னைக்கு அவளுக்கு வந்த வறுமை இல்ல, இவளுடைய பழைய கர்ம வினை, கர்ம வினையினுடைய தண்டனை அவளுக்கு ஏழ்மையா வந்து வாச்சிருக்கு. அதுக்கு ஆதிசங்கரர் சொல்றாரு, அவ என்னதான் பாவம் செஞ்சிருக்கட்டும், இந்த பிறவில நல்லவளா தானே இருக்கா. நமக்கே சில நேரங்கள்ல நம்ம என்னடா செஞ்சோனே தெரியாது, மாத்தி மாத்தி அடி விழும், ஒன்னும் செஞ்சிருக்க மாட்டோம். கடவுள் வந்து பழைய கணக்கெல்லாம் நமக்கு மைனஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார், தெரியாது. மகாலட்சுமி சொல்றா இது பழைய வினை அப்படின்னு. ஆனாலும் அவரு இந்த உலகத்துல அந்த பெண் அந்த குடும்பம் வாழறதுக்கான பொருளுக்காகவும் பாவ நிவர்த்திக்காகவும் கர்ம நிவர்த்திக்காகவும் இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் முழுவதும் பாடுறா. இந்த குழந்தைங்க பாடல 5 நிமிஷத்துல நாம அப்படியே கரைஞ்சு போயிட்டோமே. நிச்சயமா இந்த இடத்துல கடவுள் கருணை எங்கேயோ ஒரு பக்கம் இருக்கும் தானே. அப்ப அந்த இடத்துல அவர் மனம் உருகி பாடும்போது மகாலட்சுமியால என்ன பண்ண முடியும்? கூரைய பிச்சுக்கிட்டு அந்த தங்க நெல்லிக்கனிகள் அந்த வீட்டுல கொட்டிட்டாவ. இன்னைக்கும் இதெல்லாம் கதையான்னு நம்ம போனோம்னா காலடியில கொஞ்சம் சில கிலோமீட்டர் தூரம் நீங்க விசாரிச்சுட்டு போலாம். சொர்ணத்து மனை அப்படின்னு அந்த வீடு அப்படியே இருக்குங்க. அந்த பெண்ணுடைய பரம்பரை இன்னைக்கும் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த கடவுள் கிட்ட இது வந்து இவங்க 2 பேரும் பேசினதெல்லாம் கற்பனையா இல்லவே இல்லை. அகச்சான்றுகள் அந்த ஸ்லோகத்துல 8வது ஸ்லோகம் மகாலட்சுமியும் ஆதிசங்கரரும் உரையாடல் பேசின மாதிரியா தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு.